ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப சூப்பராக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச வாழைப்பழ இடியாப்பம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அதுக்காக 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ளதையும் கட் பண்ணிக்கோங்க. நேந்திரம் வாழைப்பழம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா எல்லோ கலர் வரும். அதை ஒரு இட்லி குக்கரில் நான் வச்சுருக்கேன். வச்சு ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. வாழைப்பழத்தை ஒரு 10 நிமிஷம் நல்லா அவிச்சதுக்கப்புறமா தோல் நல்லா உரித்து எடுத்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டேன். நம்ம அதை பவுலுக்கு மாற்றிக்கோங்க. நான் அது கூட 1 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நெய் எது இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் சூடாக தண்ணி சேர்த்து நம்ம இடியாப்பத்துக்கு எப்போவும் மாவு எப்படி பசையுமோ அந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியே தண்ணி சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம இடியாப்ப குழலுக்கு மாற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி இட்லி தட்டில் தான் வச்சு அவிக்க போகிறேன், அதனால் இட்லி தட்டில் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டீமர் எது இருந்தால் நீங்கள் அதில் வச்சுக்கோங்க. எல்லா இடியாப்பத்தையும் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. இது சாப்பிட்றப்ப நம்ம நார்மலாக இடியாப்பம் சாப்பிட்றதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எல்லா இடியாப்பத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம இட்லி குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான வாழைப்பழ இடியாப்பம் கிடச்சிட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.